ஆஞ்சநேயரைத் தேடிய நரேன். நரேந்திரனுக்கு சிறுவயதிலேயே இராமாயணக் கதைகள் என்றால் அத்தனை பிரியம். ஒருமுறை பண்டிதர் ஒருவர் இராமாயண சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்தபோது அனுமனின் ஆஞ்சநேயர் வீரச் செயல்களையும் ராமபக்தியையும் நரேன் மிகவும் வியந்து கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போது அந்த பண்டிதர், ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி, என்றும் வாழ்பவர், அவர் இப்போதும் அடர்ந்த வாழைத் தோட்டங்களில் வசித்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார். இதை கேட்ட நரேனின் மனதில் ஆஞ்சநேயரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் பெருக்கெடுத்தது. ஆஞ்சநேயர் எங்கே இருப்பார் என்று யாரிடமும் கேட்காமல் அந்த பண்டிதர் சொன்னதையே வேதவாக்காக எடுத்துக்கொண்டான். சொற்பொழிவு முடிந்ததும் நரேன் நேராக வீட்டிற்கு அருகிலிருந்த ஒரு பெரிய வாழைத் தோட்டத்திற்குச் சென்றான். அங்கே ஆஞ்சநேயர் இருப்பார் என்று நம்பி ஒரு மரத்தினடியில் அமைதியாக அமர்ந்து காத்திருக்கத் தொடங்கினான். நேரம் செல்லச் செல்ல இருட்டத் தொடங்கியது. வீட்டில் நரேனை காணாமல் அனைவரும் தேட ஆரம்பித்தனர். நீண்ட நேரத்திற்குப் பிறகு வாழைத் தோட்டத்தில் நரேன் ஏமாற்றத்துடன் அமர்ந்திருப்பதை அவனது தாய் கண்டார். "இங்கே என்ன செய்கிறாய் நரேன்?" என்று கேட்டதற்கு, "அம்மா, ஆஞ்சநேயர் இங்கே இருப்பதாக பண்டிதர் சொன்னாரே, இன்னும் அவரைக் காணவில்லையே" என்று வருத்தத்துடன் பதிலளித்தான். அவனது மழலை கலந்த பக்தியைக் கண்டு புன்னகைத்த தாய், "குழந்தாய், ஆஞ்சநேயர் இப்போது ராமருக்கு ஏதோ உதவி செய்யப் போயிருப்பார், அதனால்தான் வரவில்லை. நீ வா, நாம் வீட்டிற்குப் போகலாம்" என்று சமாதானம் கூறி அழைத்துச் சென்றார். ஒரு சிறுவனின் மனதிலிருந்த அந்த தீவிரமான தேடலும், சொன்னதை அப்படியே நம்பும் குழந்தைத்தனமான நேர்மையும் பின்னாளில் அவர் மேற்கொண்ட ஆன்மீகத் தேடலுக்கு ஒரு தொடக்கமாக அமைந்தது.